Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி அழகா நம்ம எல்லாமே டிஃபன் வெரைட்டிஸ், ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான காம்பினேஷன். அது மட்டும் இல்ல நம்ம ஃப்ரிட்ஜ்ல இல்லாம ரூம் டெம்பரேச்சர்ல வெச்சோம் அப்படினா 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், இல்லைனா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த கத்திரிக்காயை எடுத்து இதில் போட்டுட்டு நல்ல எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெயிலே கத்திரிக்காய் வந்து 3/4 பாகம் வரைக்கும் வெந்து வந்துடணும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல குக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தோம். அந்த எண்ணெயே போதுமானது. அதிலே வந்து கடுகு, கொஞ்சமாக சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததான் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு நான் சேர்க்குறேன். கூடவே பெரிய வெங்காயமும் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் எதுக்கு அப்படின்னா நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். முழுக்க பெரிய வெங்காயத்துலேயும் கூட செய்யலாம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து சின்ன வெங்காயம் வந்து அந்த உருண்டையாக புளிக்குழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துடணும். அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, இந்த ரெசிபிக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுன்றதுனால 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் கூடவே சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே இது எல்லாத்துக்கும் சேர்த்து கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஜூஸியாக வதங்கி அதோட பச்சை வாசனை போய் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை நான் அதில் இருக்க ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். தாராளமாக 3/4 லிட்டர் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி தண்ணி கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். புளியும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மசாலா, புளி, வெங்காயம், தக்காளி எல்லாமும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை அதில் சேர்க்கலாம். புளி தண்ணி சேர்க்கும் போது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி தண்ணியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்காது. கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். குழம்பு கொதிக்கும் போதே இடையில கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி கரண்டி வச்சு குத்தி விட்ருங்க. கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வரும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரித்து மேலே வந்திருக்கு. அப்பப்போ இடையில கத்திரிக்காய் நம்ம வெந்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா அது அப்படியே ஸ்மாஷ் ஆகி நல்லா சூப்பராக வரும். தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூடான சாதத்தில் நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.